குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் ஒருவன் வருத்தப்பட்டான். குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே வண்ணத்து பூச்சிகள் பல அங்குமிங்குமாய் பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து வா என சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் அவற்றில் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார். இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை ரசித்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின. மேலும் 2 பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்தமர்ந்தன. குரு சிரித்து கொண்டே கூறினார், இதுதான் வாழ்க்கை. கதையின் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை அமைதியாக நின்று ரசிக்கும்போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வரும். இக்கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.